தான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக தான் நான் உள்ளே நுழைஞ்சேன் சினிமா ஃபீல்டில். அதுக்கப்புறம் அவர்கிட்டயே வந்து நிறைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பிரேம்நசி சார், ஜெயபாரதிமா, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஆர்டிஸ்ட். அவங்களுக்கெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேயே குரூப்பும் ஆடிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் சார் புரட்சி தலைவர் அவரோட படத்தில் முதல்ல ஆடுறோன்னா அவரை பார்க்க போகிறோம் நேரான்னும் போது எப்படி இருக்கும்? அந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சிவாஜி சாரை பார்க்குறது. நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக போயிருக்கேன். சுஜாதா மேம்க்கும் அவருக்கும் நடிகர் திலகத்துக்கும். எப்படி இருக்கும்? ஆனால் சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் கொஞ்சம் இப்போ சிவாஜி சாருக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க? சக்தி என்னடா புத்தி என்னடா ஸ்டிக் வச்சு பாடுவார் சிவாஜி சார். அந்த சாங் போயிட்டு இருக்கும்போது ரிஹர்சல் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதில் ரிஹர்சலில் பண்ணதை ஒரு பிட்டு மட்டும் விட்டுட்டு வேறு மாதிரி பண்ணார். அப்போ எல்லோரும் வந்து அந்த டேக் ஓகேனோன்னா ஓகே, டைரக்டரும் ஓகேன்ட்டாரு, ஓகேன்ட்டாங்க எல்லாருமே. நான் மட்டும் எப்படி சிவாசரனை பார்த்தேன், நான் மட்டும் ஒன் மோர் அப்படின்னேன். ஒன் மோர் சொன்னோன்னே அப்படின்னாரு. சரின்னு கிட்டக்க போனேன். எதுக்கு ஒன் மோர் கேட்டேன் அப்படின்னாரு. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரும் கூட. மாலினி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்களோட ஒரு ஜேர்னி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப வருஷம் நீண்ட ஒரு பயணம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டான்ஸாக இருந்தாலும் நடிப்பாக இருந்தாலும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இதுக்கெல்லாம் ஆரம்பம் ஒரு இடத்துல இருந்திருக்கும் இல்லையா? அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, சொல்லுங்கள் மேம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா உங்கள் ஃபேமிலியும் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தாங்கன்னு எங்கேயோ கேட்டிருக்கேன். என்னோட ஃபேமிலியில் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தாக்கா, இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன். என்னோட ஃபேமிலியிலேருந்து. ஆமாம், என்னோட ஃபேமிலியில் யாருமே கிடையாது, நான் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட 2 சிஸ்டர்ஸு என் கூட வந்தாங்க. என் ஹஸ்பண்டும் இண்டஸ்ட்ரியில் இருக்கவர் தான், அவரும். அப்படி தான் வந்தது. எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், நான் ஸ்கூல் படிக்கும்போதே அம்மா வந்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. சரஸ்வதி கான நிலையம்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிகேனில் இருக்க ஒரு டான்ஸ் ஸ்கூலு, அங்கே தான் படித்தேன். அங்கே தான் ரேவதி மாமும் படித்தாங்க. நீங்கள் படித்த டைமில் தானே? நான் படித்த டைம் கிடையாது, நான் கொஞ்சம் சீனியரு. எனக்கு அடுத்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க படிச்சிருக்காங்க. அதான் அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து டான்ஸ் படித்தேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆசை, லலிதா பத்மினி அவங்க, ராகினி அவங்கள பார்த்துட்டு என் பசங்களும் நல்லா அந்த மாதிரி ஒரு பரதநாட்டியம் ஆடணும், நல்லா டான்ஸ் ஆடணும், சினிமா பார்த்துட்டு டான்ஸ் நல்லா ஆடணும், நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அவங்களுடைய ஆசையில் தான் வந்து அப்படியே டான்ஸ் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா என்னை ட்ராமாவில் ஆக்ட் பண்ண வச்சு அப்படியே நான் வந்தேன். ஃபஸ்ட்டு என்னை சினிமா ஃபீல்டுக்குள்ளே யார் கூட்டிகிட்டு வந்ததுன்னா திரு பாரதி ராஜா சார், அவங்க தான். ஆமாம், ஏன்னா அவங்களோட ட்ராமாவில் நான் ஆக்ட் பண்ணேன். ட்ராமாவில் ஆக்ட் பண்ணும்போது அம்மா வந்து அம்மாவோட ஆசையை சொன்னாங்க. என் பொண்ணு பரதநாட்டியம் படிச்சிருக்கா, அரங்கேற்றம் அடித்து நல்லா டான்ஸ் ஆடுவா, நல்லா நடிப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோடனே அவள் வரணும் சினிமாவில் அப்படின்னோடனே, நல்லா டான்ஸ் தெரியும்னு சொல்கிறீங்க, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது வந்து மூர்த்தி மாஸ்டர், வைக்கம் மூர்த்தின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் அவர் பிஸி அந்த மாஸ்டர். அப்போ அந்த டைமில், நான் வந்த டைமில் ரொம்ப பிஸி அவர் மலையாளத்தில். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னா அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சினி இண்டஸ்ட்ரியில் அவர்கிட்ட தான் வந்தேன் ஃபஸ்ட்டு டான்ஸுக்கு. அதாவது ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ சப்போர்ட்டில் ஒரு பெண் அந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரியில் வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இல்லை மேம். ஏன்னா எந்த சினிமா பேக்ரவுண்டுமே இல்லை. ஆனால் அம்மா அவ்வளோ ஆசைப்பட்டு விடுறாங்கங்கும்போது அது ரொம்ப ஒரு ப்ரோக்ரெசிவ் தாட்டாக அப்போவே இருந்திருக்காம். எப்படி மேம் அம்மாவுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எதனால் வந்துச்சு? அம்மாவுக்கு எதனால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, படங்கள் சினிமா பார்த்து தான். அந்த காலத்தில் லலிதா பத்மினி, ராகினி, வைஜெயந்தி மாலா அவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்து அம்மா இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வந்து அம்மா இல்லை, என்னோட 3 வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. 2.5 வயசு 3 வயசு இருக்கும்போதே. அதனால் என்னோட ஆசையை என்னோட பசங்களுக்கு நான் கொண்டு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையை தான் எங்கள் மேலே வந்து இது பண்ணாங்க. முக்கால்வாசி நாள் நான் வந்து எங்கள் அம்மா ஆசை என்னவோ அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்திருக்கேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நினைப்பேன். அவங்க ஆசைக்காகவே தான் நான் வாழ்ந்தேன் முக்கால்வாசி நாள். அதுக்கப்புறமா தான் ஒரு கால்வாசி பீரியடில் தான் நான் என்னோட ஆசைக்காக வந்திருக்கேன், எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் பிடிக்கும், எங்கள் அம்மாவோட ஆசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரதநாட்டியம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம்.
நடிக்கிறதும் இஷ்டம், எல்லாமே இஷ்டம். எங்கள் அம்மா என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்க என்ன ஆசை பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைவேறல, அதை நான் நிறைவேற்றி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து இந்த மாதிரி. அந்த டைமில் எங்கள் அப்பாவும் ஒன்றும் சொல்லலை, எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும் அதனால். ஆனால் பாதி ரிலேஷன்ஸ் நீங்கள் சொன்னது கரெக்ட், பாதி ரிலேஷன்ஸ் வந்து எங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. சினிமாவில் விடுறா பொண்ணை, டான்ஸ் கற்றுக் கொடுக்குறா, சினிமாவில் விடுறாங்க. அந்த டைம்லேயே நான் இருந்த டைம்லேயே கொஞ்ச நாள்லேயே வந்து வக்கீல் பொண்ணு, டாக்டர் பொண்ணெல்லாம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பெரிய இடத்துலேருந்து அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பத்துலேருந்தே கொஞ்சம் ப்ராட் மைண்ட் ஆகிட்டே தான் இருந்தாங்க பீப்புள். வந்து எல்லோரும் யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் நடிக்கிறதுக்குன்னு இவங்க தான் நடிக்கணும், இவங்க தான் ஆடணும் அப்படின்னு இல்லாமல் யார் வேணாலும் வரலான்ற கொஞ்சம் வந்து அப்படியே பாலிஷாக கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப இல்லை டக்குன்னு மாறல யாரும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ முழுசாகவே மாறிட்டாங்க எல்லாரும். கண்டிப்பாக. இப்போ ஆரம்பத்தில் அந்த ட்ராமா பாரதிராஜா சார்ன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஸ்டார்ட்டே அவ்வளோ அருமையாக வர்றதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுல்ல மேம். ஆமாம், ட்ராமாவில் இருந்தது. அங்கேருந்து நீங்கள் டான்ஸுன்னு வந்தீங்க, கரெக்டாக ப்ராப்பராக எப்படி இருந்தது? நீங்கள் ஆர்டிஸ்ட்டுன்னு வந்தீங்க, லைக் ஆக்டிங்னு வந்தீங்களா இல்லை டான்ஸுன்னு வந்தீங்களா? எப்படி ஆரம்பிச்சது ப்ராப்பராக? எப்படி ஆரம்பிச்சு, எங்கள் அம்மாவுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். நடித்தா இப்போ பப்பிமா மாதிரி, அவங்க வந்து பப்பிமானா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்து தான் நடிப்பில் வந்தாங்க. அதே மாதிரி நீயும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்து நடிப்பில் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆசை. அதே மாதிரி நான் டான்ஸ் தான் முதல்ல ஆடிக்கிட்டே இருந்தேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ட்ராமாலேயும் நடிச்சிட்டு இருந்தேன், டான்ஸும் ஆடிட்டு இருந்தேன். அப்படியே ஆடிட்டே இருக்கும்போது ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தேன் நான். ஓகே. சேம் நான் வந்து டான்ஸ்லேயும் மூர்த்தி மாஸ்டர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் கேமரா பார்த்தது வந்து ஒரு கொரியோகிராஃபராக தான், அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக தான் போனேன். விஜயஸ்ரீன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பரதநாட்டியம் டான்ஸு எடுக்கணும், கோவில் செட்டு மாதிரி. அதில் வந்து நான் பரதநாட்டியம் வந்து நான் ஆடி காமிச்சு அந்த இது எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் வந்து அவங்களுக்கு கொரியோகிராஃபராக தான், அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக தான் நான் உள்ளே நுழைஞ்சேன் சினிமா ஃபீல்டில். அதுக்கப்புறம் அவர்கிட்டயே வந்து நிறைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பிரேம்நசீர் சார், ஜெயபாரதிமா, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஆர்டிஸ்ட். அவங்களுக்கெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேயே குரூப்பும் ஆடிட்டு இருந்தேன். நிறைய குரூப் டான்ஸ் குரூப்பாக ஆடிட்டு இருந்தேன். அந்த குரூப் டான்ஸ்லேயே வந்து நிறைய வந்து சோலோ வரும், அதாவது இந்த முஸ்லீம் சாங் நிறைய வரும் அப்போல்லாம் வந்து மலையாள படத்தில். அந்த முஸ்லீம் சாங் வரும்போது கல்யாண பொண்ணு பக்கத்தில் 2 பேர் பாட்டு பாடுவாங்க. இந்த சைடு நான் ஒன்று இருப்பேன், இந்த சைடு இன்னொரு கேர்ள் இருப்பேன். அந்த மாதிரியெல்லாம் வந்து அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு மூர்த்தி மாஸ்டர். அதுக்கப்புறமா வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்பி கூப்பிடுவாங்க. ஏன்னா ப்ராப்பராக எனக்கு பரதநாட்டியம் படிச்சிருந்ததுனால சினி ஸ்டைல் வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு 2 monthsலேயே பிக்கப் ஆயிடுச்சு சினி ஸ்டைல் வந்து வேறு, பரதநாட்டியம் வேறு, இது ஃபுல்லாகவே வேறு. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணாலும் ஆடலாமா, அவ்வளோ ஈஸி. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்களுக்கு மெயினாக டைமிங் கரெக்டாக இருக்கும், அவங்க ஆடும்போது எது வேணாலும் ஆடலாம். அப்படியே வந்து இந்த ஸ்டைல் எந்த மாஸ்டர் என்ன சாங்கோ அந்த மாஸ்டருக்கு தகுந்த மாதிரி அதே ஸ்டைலில் வந்து நான் ஆடிடுவேன். ஆரம்பத்தில் அப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? மலையாளம். ஓகே. அப்போ எவ்வளோ வருஷம்க்கு அப்புறம் வந்தீங்க தமிழுக்கு? இல்லை உடனே வருஷம் இல்லை, உடனே வந்துட்டேன் தமிழுக்கு. ரொம்ப வருஷம் கணக்காக அங்கே இருந்துட்டு இப்படி வந்தேன் அப்படி இல்லை. சைமல்டேனியஸாக எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணுவோம். மாதத்தில் ஒரு 10 சாங் ஆடுவேன் நான், 10 சாங் ஒர்க் பண்ணுவேன், 10 மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணுவேன். ஓகே. அது ஒரு மாதம் ஒரு ஆஃபீஸ் உத்தியோகம் மாதிரி வந்துடும் சம்பளம் வீட்டுக்கு. அப்போ எல்லா மாஸ்டர்ஸ் கிட்டயும் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராகவும் வந்திருக்கேன், குரூப்பும் ஆடிருக்கேன் எல்லா மாஸ்டர்கிட்டையும். அதே மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட சோலோவும் ஆடிருக்கேன். அந்த மாதிரி அங்கேருந்து அப்புறம் மூர்த்தி மாஸ்டர்கிட்டேருந்து நான் வந்தது யார்கிட்டேன்னா தங்கப் மாஸ்டர், அதுக்கப்புறம் ராமு மாஸ்டர், அதுக்கப்புறம் சோப்ரா மாஸ்டர்கிட்ட ஆடும்போது புலியூர் சரோஜக்கா வந்து அசிஸ்டண்ட்டு. என்னோட சோப்ரா மாஸ்டரோட ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு எந்த படம்னாக்கா நவரத்னம், எம்ஜிஆர் சார்து. அது வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, நல்ல பேர் ஒய் விஜய் அம்மாவோட நாங்கள் ஆடிட்டுருப்போம் ஒரு 6 பேர். அப்போ அந்த சாங் அப்போ செலெக்ஷன் வச்சாங்க பாருங்கள். வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இங்கே டி நகரில். அங்கே வந்து அவ்வளோ பேர் செலெக்ஷன் அந்த சாங்குக்கு, அந்த டான்ஸஸ் எல்லாம் அவ்வளோ செலெக்ஷனில் எங்கள் அம்மாலாம் வேண்டிக்கிறாங்க, நான் உனக்கு தேங்காயெல்லாம் உடைக்கிறேன்ப்பா பிள்ளைய, என் பொண்ணு செலக்ட் ஆகிடணும்னு. 6 பேரில் அவ்வளோ பேரில் 6 பேர் செலக்ட் பண்ணணும் போது கஷ்டம் தானே. அப்போ நியூ வேறு, புதுசு. அதனால என்னன்னா கரெக்டாக செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு செலக்ட் ஆனது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு சின்ன வருத்தமும் கூட. என்னன்னா நான் படித்தது பரதநாட்டியம், எனக்கு பரதநாட்டியம் சைடு 2 பேர் போட்டாங்க, 4 பேர் வந்து வெஸ்டர்ன் சைடு போட்டாங்க. என்னை வந்து வெஸ்டர்ன் சைடில் போட்டாங்க. நான் வந்து புதுசுன்றதுனால நம்ம வாய் திறந்து எதுவுமே பேச முடியாது. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க முடியாதுல்ல. வந்த புதுசில் என்ன இப்போ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வாய் அப்படின்னு கேட்பான். ஏதாவது அந்த மாதிரி ஆயிடுமே. சரி, கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் எம்ஜிஆர் சார், புரட்சி தலைவர், அவரோட படத்தில் முதல்ல ஆடுறோன்னா அவரை பார்க்க போகிறோம் நேரான்னும் போது எப்படி இருக்கும். ஸ்கூல் டேஸில் நம்ம பேசிப்போம், விளையாடுவோம்.
எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ முதல்ல அவரை பார்க்குறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வெஸ்டர்னாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதுதான் நல்லா எனக்கு பரதநாட்டியம் தெரியும், பரதநாட்டியம் சுமாராக தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்கே ஆடிட்டுருக்கு, நான் ஆட முடியலையேன்ற அந்த ஒரு ஏக்கம் மட்டும் எனக்கு அந்த டைமில் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பத்திலே இருந்தது. பட் இருந்தாலும் எம்ஜிஆர் சார் அவரை பார்க்கணும். சரி, என்ன படம்? நவரத்னம். ஓகே, அந்த படத்துல அவர் கூட ஆடுற சீன், அவர் கூட அரசன். அவர் வந்து வீணை வாசிப்பாரு, அவர் கர்நாடிக், அவர் வீணை வாசிப்பாரு, அவர் பக்கம் 2 பசங்க ஆடுவாங்க, சாரி கட்டிட்டு இது அழகா ஆடுவாங்க பரதநாட்டியம். இந்த சைடு வந்து இவங்க கிட்டார், ஒய் விஜயா மேம், இவங்க சைடு 4 பேர் ஆடுவோம் நாங்க. எப்படி மேம் இருக்கும் அந்த செட்? ஏன்னா இப்போ நீங்க எம்ஜிஆர் சமயத்துல இருந்து அதுக்கப்புறம் 80s 90s எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேம். ஸோ எம்ஜிஆர் சார் எப்படி எல்லாருமே கொண்டாடுவாங்கங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அவர் செட்ல எப்படி இருந்தாரு, உங்ககிட்ட பேசினாரா, உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இருந்துச்சா? நிறைய இருந்துச்சு. அப்படியா? அதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவரை பார்க்க போகிறோன்னு ரொம்ப ஆசையும் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு பயமும் இருந்தது. ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது அது ஒரு பயம் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ பயமாக இருக்கு, என்ன சொல்லுவாரோ, நம்ம கரெக்டாக ஆடினோம் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். அவரே வந்து கேமரா வைப்பார், அவரே வந்து சொல்லி காமிப்பார், இது இப்படி வச்சு சும்மா ஒரு சோலோ பிட் வரும், அது பண்ணும்போது இது இப்படி வச்சு பண்ணுமா அப்படின்னு வந்து அவரும் வந்து சொல்லி தருவார். எங்கள் மாஸ்டரும் இருப்பாங்க, அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க. அசிஸ்டண்ட் வந்து அதுக்கு வந்து புலியூர் சரோஜக்கா, சோப்ரா மாஸ்டர் எங்கள் மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் புலியூர் சரோஜக்கா வந்து மாஸ்டர் ஆனாங்க. அந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஆனாங்க. அப்போ வந்து அந்த ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த ஃபைட் சீன்லலாம் கூட அவங்க வந்து இப்படி பண்ணலாம் எல்லாமே சொல்லி தருவாங்க, இப்படி பயப்படணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. எம்ஜிஆர் சார் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவார், எல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி பிரேக் டைமில் அந்த ஊட்டியில் நான் சாங்கு பிரேக் டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எல்லாரையும் வந்தோடனே எடுத்தோடனே பார்த்தோன்னே கேட்குறது, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஒரு ஹாப்பி, எல்லோரும் நல்லா சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது ஊட்டின்றதுனால எல்லாருக்கும் ஸ்வெட்ரு எல்லாருக்கும் வரவழைச்சு அத்தனை பேருக்கும் அங்கே ஆடினவங்க மற்றவங்க எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஸ்வெட்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலி. அதுவும் இல்லாமல் சன் வராது இல்லையா, சன் வராத நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து உட்காந்து கதை சொல்லுவார் அவர், அந்த ஜப்பான் போன கதை அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரோஜா இங்கே வா, அந்த இதில் என்ன நடந்தது, அந்த காமெடி சொல்லு அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். சொல்லிவிட்டு அவங்கள பேச வச்சு எங்களை கேட்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போ எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம். சொல்லு, நீங்கள் பேசுங்க மேம், நான் எதுவுமே கேட்கல, நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணும்போது நான் அசிஸ்டன்ட் ஆகிட்டேன் எங்கள் சோப்ரா மாஸ்டருக்கு. ஓகே, சோப்ரா மாஸ்டர்கிட்ட நான் சரோஜா மேம் இது கோரியோகிராஃபர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து ஜெயாக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அடுத்து தான் நான் வந்து அசிஸ்டண்ட் ஆனேன். எதுக்கு நான் அசிஸ்டண்ட் ஆனேன்னு சொன்னேன்னா, உடனே இவரை பார்த்தது நான் ஃபஸ்ட்டு சாங்கு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபியாக தான் சிவாஜி சாரை பார்த்தது. அந்தமான் காதலி படம். ஓகே, அந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சிவாஜி சாரை பார்க்குறது. நான் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக போயிருக்கேன், சுஜாதா மேம்க்கும் அவருக்கும் நடிகர் திலகத்துக்கும். எப்படி இருக்கும், ஆனால் சந்தோஷம்தான், ட்ரிப்பு சந்தோஷம், எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் கொஞ்சம் பயம் போயிடுச்சு லைட்டாக. ஃபஸ்ட்டு ஒரு 4 சாங் வரைக்கும் பயம் இருந்தது, அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கப்புறம். அந்த சாங்லாம் பண்ணோம், அசிஸ்டண்ட்டாக பண்ணோம். அதுலேயே வந்து குரூப்பும் ஆடிருக்கோம். சந்திரமோகன் சாரோட ஒரு 4 கேர்ள்ஸ் ஆடுவோம் நாங்கள், அதையும் ஆடிருக்கோம். அந்தமானில் எடுத்தாங்க, அது அந்தமானில் ஷிப்பில் போனோம். அதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ஷிப் ஏறினது முக்தா ஃபிலிம்ஸ் மூலயமா. இந்த படம் தான் அந்தமான் காதலி, சிவாஜி சாருக்கு அசிஸ்டண்ட்டாக நான் பண்ணேன். இந்த படம் தான் ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் சோப்ரா மாஸ்டர். இதெல்லாம் எந்த வருஷம் மேம் நடக்குது? எந்த வருஷம்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி 70s எண்டில் இருக்கும் ஐ திங்க். ஏன்னா நான் 72ல் தான் நான் 10th முடித்தேன். ஓகே, அதுக்கப்புறமா தானே இதுக்கு வந்தது. 71லேருந்து நான் வந்து ஸ்டேஜ் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கேன். ஸ்டேஜ் டான்ஸு, ட்ராமா, இதெல்லாம் படிக்கும்போதே இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஃபேமிலிக்கு பேக்ரவுண்ட் வேணும், பேக்ரவுண்ட் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபைனான்ஷியலாக வேணும்னு சொல்லிட்டு அது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து படிப்பு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பார்த்து வியந்த ஆக்டர்ஸ் கூட நமக்கு ஒர்க் பண்ண முடியறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மேம்? இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சது மலையாளம் இண்டஸ்ட்ரியில். மலையாளம் இண்டஸ்ட்ரியை விட தமிழ் இண்டஸ்ட்ரியில் பாட்டுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா, டான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா, அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? ஏன்னா நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே அது ஒரு கதை ஓரியன்டாக தான் போகும், ரொம்ப டான்ஸ் பாட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பட் அதே நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டா ஒரு படத்துலேயே ஒரு 10 பாட்டு இல்லைன்னா 20 பாட்டு கூட இருக்கும். எம்ஜிஆர் சார்
சார் சிவாஜி சார்லாம் இருந்த சமயத்தில் எப்படி இருந்துச்சு? எம்ஜிஆர் சார் சிவாஜி சார்லாம் இருந்த டைமில் வந்து நிறைய குரூப் இருக்கும் அவங்க படத்தில். குரூப் சாங் வரும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். குரூப் டான்சர்ஸ் ஒரு 20 பேர் 40 பேர் 50 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 20 பேருனாவே அப்போ பெரிய குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ எக்கச்சக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதுவே 20 பேரே பெரிய குரூப்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். குரூப் சாங் எப்படியும் ஒரு ட்ரீம் சாங் வச்சுருவாங்க. சிவாஜி சார் படமாகட்டும் எம்ஜிஆர் சார் படமாகட்டும் ட்ரீம் சாங் இருக்கும். அதில் டான்சர்ஸ் குரூப் டான்சர்ஸ் அப்படியே நிறைய பேர் நாங்கள் ஆடுவோம். அது இந்த டைப்பு. மலையாளம்ன்றது வந்து நேச்சுரலாக அவங்க இது பண்ணுறாங்க. நேச்சுரலாக எப்படி இருக்கும், நேச்சுரலாக வந்து இப்போ ஒரு டூயட் சாங்னா நம்ம பார்க்கில் வந்து இங்கே டான்ஸ் ஆடுவோம் தமிழில், நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதே வந்து இதில் வந்து அவ்வளோ டான்ஸ் பண்ண விட மாட்டாங்க. நேச்சுரலாக இருக்கணும், அப்படி நடந்து வர்றது அப்படி போகிறது வேற மாதிரி இருக்கும். அந்த டைப்பை அது வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நேச்சுரலாக வந்து டான்ஸ் ஆடுவோமா பார்க்கில், ஆட மாட்டோம்ல. லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி கை பிடிச்சிட்டு போகிறது, எப்படி சாஞ்சிக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். சாஞ்சிட்டு நடக்கிறது, அந்த மூமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி போகும். நேச்சுரல் என்ன நேச்சுரலோ அது அங்கே இருக்கும் அந்த சாங்குக்கு. அதை தாண்டி போகாது, அந்த நேச்சுராலிட்டி தாண்டி போகாது. தமிழில் வந்து நேச்சுராலிட்டி தாண்டி இருக்கும். அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட். இப்போ சிவாஜி சாருக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க? நிறைய விஷயம் இப்போ டான்ஸ் கண்டிப்பாக இருக்கும்ல மேம், அந்த ஸ்டெப் இப்படி பண்ணுங்க சார் கேட்குறீங்களேன்னு பார்த்தேன். அந்த ஸ்டெப் இப்படி சொல்லி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க சார், நம்ம சிவாஜி சார் கிட்ட நமக்கு சொல்ல முடியறதே பெரிய விஷயம் இல்லை மேம்? ஆமாம், கரெக்ட். கேட்டோன்னே எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வருது. அந்தமான் காதலி டைமில் வந்து அந்த சாங் அந்தமானை பாருங்கக்கா அந்த சாங் வரும்போது வந்து அவருக்கு ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட் பண்ணோடனே திடீர்னு அவர் என்னை பார்த்துட்டு, நான் நின்றுட்டு அதை எப்போவுமே மாஸ்டர் பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்போம். நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தப்ப அதை அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க அந்த சாங் லைன்ஸை. அது வந்து நீ பண்ணு அப்படின்னாரு. உனக்கு தெரியுமா பண்ணுனாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரி பண்ண தெரியாது. அப்போ வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் கேட்டுட்டாரு, நம்ம தெரியலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ணாட்ட போய்ட்டு ஒரே ஒரு வாட்டி கேட்டாண்ணா எப்படி நான் சொன்னோம். இல்லை அடுத்த லைன் வர்றதுக்கு முன்னாடி இந்த லைனை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னார். அடுத்த லைன் வரதுக்கு முன்னாடி சொல்லணும், கரெக்டாக சொன்னேன். பரவாயில்லையே, எங்கள் மாஸ்டர்கிட்ட சொன்னார், ரொம்ப கிளவராக இருக்காடா இவ, செம்மையாக நல்லா வருவாவ அப்படின்னு சொன்னார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்கிட்ட. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் அவர்கிட்ட டான்ஸுக்கு இப்படி சொன்னேன். இந்த சாங்கில் வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் இருப்பாங்க. அப்போ ஜென்ஸ் வந்து ஜென்ஸுக்கு சொல்லி தருவாங்க, லேடிஸ் வந்து லேடிஸ்க்கு சொல்லி தருவாங்க. அப்போ நீங்கள் சுஜாதா மேம் சொல்லி தருவோம். அந்த மாதிரி இன்னொரு சாங்கில் வந்து வெறும் ஜென்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. ஜெயகணேஷ் சாரும் சிவாஜி சாரும். இமயம் படம், அது வந்து நேபாள் போயிருந்தோம். இமயம் படத்தில் வந்து அவங்க 2 பேர் மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நானும் போயிருக்கும்போது எல்லாம் அதுவும் முக்தா ஃபிலிம்ஸ் தான். அதுவும் நான் போயிருக்கேன். எங்கள் மாஸ்டர் பார்த்தோன்னே சாங் எடுத்து ஒரு லைன் போச்சு, சக்தி என்னடா உன் புத்தி என்னடா ஸ்டிக் வச்சுட்டு பாடுவார் சிவாஜி சார். அந்த சாங் போயிட்டு இருக்கும்போது ரிஹர்சல் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதில் ரிஹர்சலில் பண்ணதை ஒரு பிட்டு மட்டும் விட்டுட்டு வேறு மாதிரி பண்ணார். அப்போ எல்லோரும் வந்து அந்த டேக் ஓகேனோடனே ஓகே டேரக்டரும் ஓகேன்ட்டாரு. டேரக்டருக்கு ஒன் மோர் போகவே கூடாது, ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடும். அதனால ஏன்னா அவங்களே தான் ப்ரொடியூசர் இல்லையா, ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி எங்கள் மாஸ்டரும் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவார். அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு சாஃப்ட் மாஸ்டர், ரொம்ப எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போவார் அவர் எப்போவுமே. அதனால் ஓகேன்ட்டாங்க எல்லாருமே. நான் மட்டும் எப்படி சிவாசரனை பார்த்தேன், நான் மட்டும் 1 மோர் அப்படின்னேன். 1 மோர் சொன்னோன்னே அவ்வளூர் வேறு 1 மோர், ஆனால் நேபாள் யார் தெரியும் தமிழ் அவ்வளோ 1 மோர் அப்படின்னு சொன்ன உடனே 1 மோர் கேட்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னாரு. சரின்னு கிட்டக்க போனேன், எதுக்கு 1 மோர் கேட்டேன் அப்படின்னாரு. அது கரெக்டாக நம்ம சொல்லணும், எதுக்கு 1 மோர் கேட்டேன் இப்போ அப்படின்னாரு. சொன்னோன்னே, நீங்கள் இதில் ரிஹர்சலை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த ஒரு பிட்டு மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க, இப்படி ஸ்டிக் இப்படி வச்சுட்டு உன் புத்தி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி எதுவும் பண்ணீங்க நீங்கள். அந்த இது அதே மாதிரி அப்போ பண்ணி காமிச்சேன். நான் பண்ணி காமிச்சு இதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி மாற்றி பண்ணிட்டீங்க. நான் அதை விட இது இப்போ ரிஹர்சலை பண்ணது நல்லா இருந்தது, அதுக்காக தான் 1 மோர் கேட்டேன் சார். நான் ஒன்று இப்படி தட்டி கொடுத்துட்டு சரி போ அப்படின்ட்டு 1 மோர். அதுலேருந்து அடுத்த ஷார்ட்லலாம் வந்து இது பண்ணும்போது ஃபுல்லாக ஷார்ட் முடிஞ்சோடனே அவர் என்னை பார்ப்பார். பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்வேன், அவ்வளோதான். அது ஓகேன்னு அர்த்தம். அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்வார் என்கிட்ட. நல்லா இல்லைன்னா கண்ணிலேயே சொல்லிவிடு, நல்லா இல்லை நீ தான் கண்ணிலேயே பேசுறியே அப்படின்னா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கானா அப்படின்வேன், அவ்வளோதான். நல்லா இல்லைன்னா அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்பிரஷன். அப்படி போயிட்டு இருந்தது. அதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்டிங்கல்ல,
அப்போது இது வந்துடுச்சு. கரெக்டாக கேட்குறீங்களேன்னு இந்த மேட்டர் சொன்னேன். பியூட்டிஃபுல் மேம். நம்ம இந்த கொரியோகிராஃபிங்கிற ஒரு இது சினிமாவில் மாறிக்கிட்டே வருது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வருது இல்லையா? இப்போ அந்த சமயத்தில் மாஸ்டர் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் இப்போ கொரியோகிராஃபர் இருந்தாங்கும் போது இது எப்படி மேம் ஒர்க் ஆகும்? ஒரு பாட்டுனா எவ்வளோ நாள் முன்னாடிக்கு இந்த ரிஹர்சல் ஆரம்பிக்கும், இல்லை அந்த லொக்கேஷனில் அப்போவே சொல்லி கொடுத்து ஆடுறது தானா? அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியுமா?